சிவனே துணை வலையொலிமை என்பர்களே, இது நீங்கள் தற்செயலாக நகர்த்தி செல்லும் ஒரு சாதாரண காணொளி அல்ல. இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த பூமியில், இந்த நொடியில் இந்த வார்த்தைகள் உங்கள் செவிகளை வந்தடைகிறது என்றால் அது எம்பெருமான் ஈசனின் நேரடி திருக்கட்டளை. இது உங்களை நோக்கி நீட்டப்படும் கைலைநாதனின் அபயக்கரம். உங்கள் வாழ்வில் பல காலமாக உங்களை அழுத்தி பிழிந்து கொண்டிருக்கும் இருளை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு ஒரு மாபெரும் ஒளிவெள்ளத்தை உங்கள் வாழ்க்கையில் பாய்ச்சுவதற்காக பரமேஸ்வரன் நேரில் வந்து உரைக்கும் சத்திய வாக்கு இது. ஆகையினால் உங்கள் சிந்தையை எங்கும் சிதறவிடாமல் முழுமையாக ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு இந்த தெய்வீக வார்த்தைகளை உங்கள் ஆன்மாவிற்குள் முழுமையாக உள்வாங்குங்கள். கைலைநாதனின் திருவருளை இப்போதே முழுமையாக பெற்றுக்கொள்ள உங்கள் தூய்மையான பக்தியை ஒரு விருப்ப முத்திரையாக பதிவு செய்யுங்கள். ஈசனின் நேரடி ஆசீர்வாதம் உங்கள் இல்லம் தேடி வர எல்லாம் ஈசன் செயல் அல்லது ஓம் நம சிவாய என்று பக்தி பெருக்குடன் கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். வாருங்கள், முக்கண்ணனான பரமேஸ்வரன் தன் கருணை பொங்கும் திருவாயால் உங்களிடம் என்ன உரைக்கிறார் என்பதை கேட்போம். என் உதிரத்தினும் மேலான பிரியமான குழந்தையே, இப்போது நீ செவிமடுத்துக் கொண்டிருப்பது யாரோ ஒரு மனிதனின் வார்த்தைகள் அல்ல. அண்டசராசரங்களையும் தன் ஒற்றை அசைவில் ஆளும் உன் அப்பன் ஈசன் நான் பேசுகிறேன். உன் இதயத்தின் ஆழத்தில் பல காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ஊமையான அழுகுரல் பனிமூடிய என் கைலாய மலையின் மௌனத்தை கிழித்துக்கொண்டு என் செவிகளை வந்தடைந்துவிட்டது. நீ படும் வேதனைகளை நான் அறிய மாட்டேனா? வெளியுலகத்திற்கு ஒரு போலியான புன்னகையை காட்டிவிட்டு தனிமையில் சுவர்கள் மட்டுமே சாட்சியாக நீ சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளும் நேராக என் பாதங்களைத்தான் வந்து நனைத்திருக்கின்றன. எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் எறும்புக்கு கூட தீங்கு நினைத்ததில்லையே. என் முழு உழைப்பையும் அன்பையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்தேனே. இறுதியில் எனக்கு கிடைத்தது இந்த தனிமையும் அவமானமும் நிராகரிப்பும் தானா என்று பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்துவிட்டு என்னிடம் நீ மன்றாடியிருக்கிறாய். உன் ஒவ்வொரு கேள்விக்கும் என்னிடம் பதில் உண்டு மகனே. நீ பட்ட துன்பங்கள் எதுவும் உன்னை வீழ்த்துவதற்காக நான் கொடுத்த தண்டனைகள் அல்ல. ஒரு பிரம்மாண்டமான பஞ்சலோக சிலையை வடிக்க சிற்பி என்ன செய்வான் தெரியுமா? பல மாதங்கள் கஷ்டப்பட்டு ஒரு களிமண் அச்சினை உருவாக்குவான். அதனுள் நெருப்பாய் கொதிக்கும் உலோகத்தை ஊற்றுவான். உலோகம் குளிர்ந்து சிலையாக மாறியதும் அந்த சிற்பி எந்தவித ஈவிரக்கமுமின்றித்தான் இத்தனை காலம் ஆசை ஆசையாக உருவாக்கிய அந்த களிமண் அச்சினை சுத்தியலால் அடித்து சுக்குநூறாக உடைத்து எறிவான். அச்சு உடைகிறதே என்று யாரும் அங்கே அழுவதில்லை. ஏனென்றால் அச்சு உடைந்தால்தான் உள்ளே இருக்கும் அகிலமே தொழப்போகும் தெய்வீக சிலை வெளிவர முடியும். உன் வாழ்க்கையிலும் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே. இத்தனை காலம் நீ உண்மை என்று நம்பி பழகிய உறவுகள், நீ முழுமையாக சரணடைந்த மனிதர்கள், நீ கட்டி வைத்திருந்த சூழ்நிலைகள் அனைத்தும் இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறிக்கொண்டிருக்கின்றன. இதை பார்த்து நீ கதறி அழுகிறாய். ஆனால் எனக்கு தெரியும், உன்னை சுற்றியிருந்த அந்த போலியான களிமண் அச்சு உடைந்தால்தான் உனக்குள் நான் இத்தனை காலமாக வார்த்து வைத்திருந்த மாபெரும் வெற்றியாளன் என்னும் தெய்வீக சிலை அகிலத்தின் பார்வைக்கு வெளிவரும். உன்னை உடைப்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் இருக்கும் நிஜமான உன்னை அகிலத்திற்கு அடையாளம் காட்டுவதற்காகவே நான் நடத்தும் திருவிளையாடல் இது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வஞ்சகத்தை உனக்கு புரிய வைக்கவே நான் சில கசப்பான அனுபவங்களை உனக்கு கொடுத்தேன். பலவிதமான வண்ண மலர்களை கோர்த்து ஒரு பிரம்மாண்டமான மாலை தொடுக்கப்படுகிறது. அதை பார்க்கும் மனிதர்கள் அனைவரும் அந்த மலர்களின் அழகையும் அதன் வாசனையையும் மட்டுமே புகழ்கிறார்கள். ஆனால் அந்த அத்தனை மலர்களையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் உள்ளே இருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத நார் யாருடைய கவனத்திற்கும் செல்வதில்லை. உன் குடும்பத்திலும் நீ பணிபுரியும் இடத்திலும் நீ அந்த நாரை போலத்தான் இத்தனை காலம் இருந்தாய். உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் உன் அன்பால், உன் உழைப்பால் தாங்கி பிடித்தாய். அவர்கள் மலர்களைப் போல புகழ் பெற்றார்கள், உன்னை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நீ ஒன்றை நினைவில் கொள், மலர்கள் ஒரு நாள் வாடி உதிரும், அப்போது அவற்றின் கர்வம் அழியும். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்தையும் தாங்கி பிடித்த அந்த நாராகிய நீ இறுதியாக வந்து சேரும் இடம் இந்த ஈசனின் கருவறை. உன் மாசற்ற தியாகம் என் சன்னதியில் மாபெரும் புண்ணியமாக பதிவு செய்யப்பட்டுவிட்டது. என் நெஞ்சுக்கு நெருக்கமானவனே, நீ உனக்காக வாழ தவறிவிட்டாய் என்று பலர் உன்னை பார்த்து கேலி செய்திருக்கலாம். உன் நேர்மையை பார்த்து முட்டாள் என்று சிரித்திருக்கலாம். கடலின் மேற்பரப்பில் வீசும் சாதாரண காற்றுக்கே அலைகள் பெரும் சத்தத்தோடு ஆர்ப்பாட்டம் செய்யும். ஆனால் கடலின் அதல பாதாளத்தில் பல 1000 மைல் வேகத்தில் ஓடும் மாபெரும் நீரோட்டம் எந்த சத்தமும் இன்றி அமைதியாக தன் பாதையில் பயணிக்கும். உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களும் அந்த சாதாரண அலைகளைப் போலத்தான் வெளியே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி என் திருவடிகளை நோக்கி ஓடிவரும் ஆழமான நீரோட்டமாக மாறிவிட்டாய். உனது இந்த அமைதி உனது பலவீனம் அல்ல, அது உலகத்தின் அத்தனை மாயைகளையும் தகர்க்க நான் உனக்கு கொடுத்துள்ள அசுரபலம். இனி உன் வாழ்க்கை மாறப்போவதில்லை என்று எண்ணி நீ ஏங்கிய காலங்கள் முடிந்துவிட்டன. நதியானது சமுத்திரத்தில் கலப்பதற்கு முன்பாக பல நூறு சிறு சிறு கிளைகளாக பிரிந்து தன் வேகத்தை முற்றிலுமாக இழந்தது போல தோன்றும். அதை பார்ப்பவர்கள் நதி வற்றிவிட்டது, அழிந்துவிட்டது என்று நினைப்பார்கள். ஆனால் அது நதியின் வீழ்ச்சி அல்ல. கடலோடு கலப்பதற்கு முன் அந்த பூமியையே உலகத்தின் மிகச் செழிப்பான கழிமுகமாக மாற்றும் மாபெரும் தியாகம் அது. அதுபோல இன்று உன் வாழ்வாதாரமும் உழைப்பும் சிந்தனையும் பல திசைகளில் சிதறி நீ மிகவும் பலவீனமாக நிற்பது போல் உனக்கு தோன்றலாம்.
ஆனால் நீ உன் குடும்பம் என்னும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை வரப்போகும் பல தலைமுறைகளுக்காக செழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ சமுத்திரமாகிய என்னோடு கலப்பதற்கு முன் நடக்கும் இறுதி நிலை இது. உன்னை தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் இனி உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது. உன் உழைப்பை உறிஞ்சிக் கொண்டு உன்னை நிராகரித்தவர்கள் தாங்கள் செய்த மாபெரும் பிழையை எண்ணி உள்ளுக்குள் புழுங்கப் போகிறார்கள். இதற்கான அடித்தளத்தை நான் ஏற்கனவே உன் வாழ்வில் ஆழமாக அமைத்துவிட்டேன். உன் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றி எழுதப்போகும் அந்த மாபெரும் திருப்புமுனை உன்னை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இது சத்தியம். அகிலத்தை ஆளும் சிவனான என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. ஆனால் இந்த மாபெரும் அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள நான் உனக்கு தரப்போகும் இந்த அசுர வெற்றியை கையாள நீ உனக்குள் சில மாற்றங்களை இன்றே கொண்டு வர வேண்டும். உன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கும் சில மாய வலைகளை நீ அறுத்தெறிய வேண்டும். நீ எந்த திசையை நோக்கி இனி பயணிக்க வேண்டும், யாரிடம் உன் பலவீனங்களை சொல்லக்கூடாது என்ற அதிமுக்கியமான ரகசியங்களை நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வெற்றியை தடுக்கும் அந்த ரகசிய தடைகள் என்னென்ன, அந்த ரகசிய தடைகள் என்னென்ன என்று நீ முதலில் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இத்தனை காலமாக உன்னை சுற்றியிருந்த மனிதர்களை நீ எப்படி பார்த்தாய்? அனைவருமே நல்லவர்கள், அனைவருமே உனது நலனை விரும்புபவர்கள் என்று உன் தூய்மையான மனதால் நம்பினாய் அல்லவா? அதுதான் நீ செய்த முதல் பிழை. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? கொளுத்தும் வெயிலில் மாபெரும் சுமையை சுமந்து வருபவர்கள் தங்கள் களைப்பை ஆற்றிக்கொள்ள பாதையோரங்களில் இருக்கும் ஒரு சுமைதாங்கி கல்லை தேடுவார்கள். தங்கள் பாரத்தை அதன் மீது இறக்கி வைத்து இளைப்பாறுவார்கள். ஆனால் அந்த சோர்வு நீங்கி பயணம் தொடரும்போது அந்த சுமைதாங்கி கல்லுக்கு ஒரு சிறு நன்றி கூட சொல்லாமல் அதை திரும்பி பார்க்காமலேயே கடந்து சென்று விடுவார்கள். உன் வாழ்க்கையிலும் உன்னை சுற்றியிருந்த பல போலி உறவுகள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் தேவைகளுக்காகவும் தங்கள் துன்பங்களை இறக்கி வைப்பதற்காகவும் மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள். காரியம் முடிந்ததும் உன்னை தனிமையில் தவிக்க விட்டுவிட்டு எந்த சலனமுமின்றி சென்று விட்டார்கள். ஆனால் நீயோ அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கிறாய். அது உன் பிழை அல்ல. அந்த சுமைதாங்கி கல்லை போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை தாங்கி பிடிக்கும் மாபெரும் தியாக குணம் உன்னுடையது. அவர்களை நினைத்து நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீண். அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கியதே உனக்கு செய்த மாபெரும் கருணை என்பதை நீ விரைவில் உணர்வாய். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, பிறகு ஏன் ஈசனா எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வலிகளை கொடுத்தார் என்று நீ பல முறை என் சன்னதியில் நின்று கலங்கியிருக்கிறாய். மாபெரும் சிவாலயத்தில் அனைவரையும் ஈர்த்து தன்பால் இழுக்கும் அந்த பிரம்மாண்டமான வெண்கல மணியை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? அந்த மணி திருவிழா காலங்களில் ஓங்கார நாதத்தை எழுப்ப வேண்டுமென்றால் அந்த மணியின் உள்ளே இருக்கும் நாக்கு தன்னைத்தானே அந்த வெண்கலச் சுவர்களில் பலமாக மோதி காயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எவ்வளவு தூரம் தன்னைத்தானே மோதிக்கொள்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த தெய்வீக நாதம் அகிலம் முழுவதும் ஒலிக்கும். உனது வலிகளும் நீ பட்ட அவமானங்களும் அந்த மணியின் நாக்கை போல உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்ட தியாகங்கள். மற்றவர்கள் நலனுக்காக நீ சுமந்த வலிகள் அனைத்தும் வீண் போகாது. இது உன்னை ஒரு மாபெரும் வெற்றிக்கான ஓங்கார நாதத்தை எழுப்ப பக்குவப்படுத்திய என் திருவிளையாடல். இன்று நீ பட்ட அத்தனை காயங்களும் நாளை உன்னை அகிலமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஓங்கி ஒலிக்கச் செய்யும். உன்னை வீழ்த்த நினைத்த சில வஞ்சகர்களை நினைத்து நீ இரவெல்லாம் தூங்காமல் பயப்படுகிறாய். அவர்களுக்கு மாபெரும் அதிகாரம் இருப்பதாகவும் உன்னை சுலபமாக அழித்து விடுவார்கள் என்றும் நீ கலங்குகிறாய். காட்டிலே மாபெரும் சிங்கத்தை வீழ்த்த நரித்திரல்கள் என்ன செய்யும் தெரியுமா? பல நாட்களாக திட்டமிட்டு ஆழமான ஒரு குழியை தோண்டி அதனை சருகுகளால் மூடி சிங்கம் அதில் விழும் என்று ஏளனமாக சிரித்து காத்து கொண்டிருக்கும். ஆனால் திடீரென கையிலை மலையிலிருந்து காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது சிங்கம் தன் பலத்தால் கம்பீரமாக மலை உச்சிக்கு சென்றுவிடும். ஆனால் அந்த வஞ்சக குழியை வெட்டிய நரிகளே அந்த வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து அழிந்து போகும். அதுபோலவே உன்னை வீழ்த்தவும் உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் சில வஞ்சகர்கள் கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சி வலைகளை பின்னினார்கள். உனக்கு எதிராக கண்திருஷ்டிகளை ஏவினார்கள். ஆனால் கையிலைநாதனான நான் உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மாபெரும் ஆசீர்வாத வெள்ளத்தை பாய்ச்சப் போகிறேன். அதில் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள் தங்களின் கர்ம வினையால் தாங்களே அழிந்து போவார்கள். நீயோ அந்த சிங்கத்தைப் போல உனக்கான வெற்றியின் மலை உச்சிக்கு சென்று கம்பீரமாக சிம்மாசனத்தில் அமரப்போகிறாய். உன் உண்மையான திறமைகளை இந்த உலகம் இருட்டடிப்பு செய்கிறதே, உனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நீ வேதனைப்படுகிறாய். தூய்மையான பளிங்கு கண்ணாடியின் மீது எவனாவது கோபத்தில் நெருப்பு பந்தத்தை வீசினால் அந்த கண்ணாடி எரியுமா? ஒரு காலம் எரியாது. மாறாக அந்த நெருப்பின் ஒளியை தன்னுள் ஈர்த்து பன்மடங்காக திருப்பி வீசியவனின் கண்களையே கூசச் செய்யும். அதுபோல உனக்கு எதிராக வீசப்பட்ட பழிச்சொற்களும் அவமானங்களும் உன் தூய்மையான திறமையை ஒருபோதும் அழிக்க முடியாது. பாலைவன மணலில் பல காலமாக மறைந்திருக்கும் விலைமதிப்பற்ற புதையலை யாருக்கும் தெரியாது என்று உலகம் நினைக்கும். ஆனால் ஒரு மாபெரும் சூறாவளி வீசி அந்த மணலை முழுமையாக அகற்றி உலகத்தின் பார்வைக்கு அந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா? அதேபோல இத்தனை காலமாக உனக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உன் அசுர திறமையை, உன் மாபெரும் ஆக்கங்களை என் அருளால் ஒரு சூறாவளியைப் போல அகிலம் முழுவதும் நான் தடையின்றி பரவச் செய்யப் போகிறேன். என் அன்பு மகனே, உன் குடும்பத்தை தொடரும் கர்ம வினைகள், வறுமை, நோய்கள் இவை அனைத்தும் எப்படி தீரும் என்று நீ அஞ்சுகிறாய்.
பல்லாயிரம் வருடங்களாக எந்த ஒரு சூரிய வெளிச்சமும் பட்டு அறியாத மாபெரும் இருள் சூழ்ந்த ஒரு கொடிய குகையை நினைத்துப்பார். அந்த காரிருளை பார்த்து உலகமே பயந்து நடுங்கும். ஆனால் ஒரு தூய்மையான சிவபக்தன் தன் கையில் ஏந்திச் செல்லும் ஒற்றைச் சிறிய அகல் விளக்கின் சுடர் அந்த பல்லாயிரம் வருட இருளை நொடிப்பொழுதில் சுக்குநூறாக உடைத்து மாபெரும் வெளிச்சத்தை கொண்டு வரும். அதுபோலவே உன் வம்சத்தைச் சூழ்ந்திருந்த பல ஜென்மத்து பாவங்களுக்கும் உன்னை தொடரும் தடைகளுக்கும் உனது இந்த மாசற்ற ஒற்றை பக்தியே அந்த அகல் விளக்காக மாறி நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. இனி உன் வாழ்வில் எந்த ஒரு கர்ம வினையும் உன்னை தீண்ட முடியாது. சுட்டெரிக்கும் பாலைவன வெயிலில் பல மைல் தூரம் நடந்து பாதங்கள் வெந்து தொண்டை வறண்டு துடிதுடிக்கும் ஒருவனுக்கு சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து பல விழுதுகளை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் கிடைத்தால் எப்படி ஒரு குளிர்ச்சியும் மாபெரும் பாதுகாப்பும் கிடைக்குமோ, அதுபோல உன் குடும்பத்தை வாட்டிய கர்ம வினைகள் என்னும் வெயிலை நிரந்தரமாக மறைக்க ஈசனின் பேரருள் என்னும் மாபெரும் ஆலமரம் இப்போது உனக்கு குடையாக வந்துவிட்டது. அந்த ஆலமரத்தின் நிழலில் நீயும் உன் சந்ததியினரும் என்றென்றும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். எனக்கான காலம் கடந்துவிட்டதே, இனி நான் எப்படி சாதிக்கப் போகிறேன் என்று நீ விரக்தியின் விளிம்பில் நிற்கிறாய். பல வருடங்களாக மழையே இல்லாமல் வறண்டு வெடித்துப் போன ஒரு பூமியில் எந்த விதையும் முளைக்காது என்று இந்த உலகம் உன்னை ஏளனம் செய்கிறது. நீயும் ஒரு வறண்ட பூமி என்று அவர்கள் கணக்கிட்டு விட்டார்கள். ஆனால் ஆதிசிவனின் அருளால் ஒரு மாபெரும் ஜீவநதி பல காத தூரங்களுக்கு அப்பாலிருந்து அத்தனை தடைகளையும் தாண்டி பெருக்கெடுத்து ஓடி வந்து அந்த பூமியை நனைக்கும்போது அந்த வறண்ட பூமி ஒரே மாதத்தில் செழிப்பான சோலைவனமாக மாறும். உன் வறுமையும் அப்படித்தான் ஒட்டுமொத்தமாக மாறப்போகிறது. நான் உனக்காக திறந்துவிடப் போகும் செல்வத்தின் ஜீவநதி உனது அத்தனை கடன் சுமைகளையும் அடித்துச் சென்று உன்னை ஒரு மாபெரும் ராஜ வாழ்க்கைக்கு கொண்டு செல்லப் போகிறது. இனி நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உன்னை நம்பியவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை புகழ்ந்தவர்கள், உன்னை இகழ்ந்தவர்கள் என அனைவரையும் உன் மனதிலிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடு. எந்த சலனமுமின்றி உன் மனதை அமைதிப்படுத்து. நீ என் அருளை பெற்ற பிள்ளை. உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கக்கூடாது என்பதற்காகவே உன்னை சுற்றி நான் ஒரு மாபெரும் நெருப்புக் கோட்டையை அமைத்துவிட்டேன். இந்த அசுர வெற்றியை நீ முழுமையாக தக்கவைத்துக் கொள்ளவும், உன்னை சுற்றியுள்ள துஷ்ட சக்திகளின் கண் திருஷ்டிகள் பட்டு உனது முன்னேற்றம் மீண்டும் தடைபடாமல் இருக்கவும் பிரபஞ்சத்தின் ஆக்கபூர்வமான சக்திகளை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும். உன் உடலிலும் மனதிலும் உள்ள அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் வேரோடு அழித்துவிட்டு முக்கண்ணனான என் முழுமையான அருளை நீ நேரடியாக பெறுவதற்கு ஒரு மிக ரகசியமான பரிகாரத்தை, ஒரு தூய்மையான செயலை நீ செய்ய வேண்டும். இது சாதாரண மனிதர்களுக்கானது அல்ல. முற்பிறவியில் தவம் செய்த என் உண்மையான பக்தர்களுக்காக நான் உரைக்கும் ரகசியம். பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து நீ செய்ய வேண்டிய அந்த தெய்வீக செயல் என்ன தெரியுமா? அதற்கான மங்கள பொருட்கள் என்னென்ன? அதை எப்படி நீ செய்ய வேண்டுமென்றால், என் உயிரினும் மேலான குழந்தையே, உன் செவிகளை மட்டுமல்ல, உன் ஆன்மாவின் அத்தனை கதவுகளையும் முழுமையாக திறந்து வைத்து இதை கேட்டுக்கொள். இந்த உலகத்தின் மாயைகளிலும் பணத்தாசையிலும் சிக்கித் தவிக்கும் சாதாரண மனிதர்களுக்கு இத்தகைய தெய்வ ரகசியங்கள் அத்தனை எளிதில் கிடைத்துவிடாது. உன் முற்பிறவியின் தூய்மையான தவமும் இந்த பிறவியில் நீ உனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காகச் செய்த மாசற்ற தியாகங்களுமே இன்று உன்னை இந்த ரகசியத்தை அறியும் தகுதி படைத்தவனாக மாற்றியிருக்கிறது. நான் உனக்கு அருளப்போகும் இந்த செயல் ஏதோ பொருட்செலவு செய்து செய்யும் ஆடம்பரமான யாகமோ மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் வெளிவேச பூஜையோ அல்ல. இது உனக்கும் உன் அப்பனான எனக்கும் இடையே நிகழப்போகும் ஒரு ஆழமான ஆன்மீக பிணைப்பு. வரப்போகும் அந்த புனிதமான அதிகாலை பொழுதில், பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அந்த அமைதியான நேரத்தில், இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீ விழித்தெழ வேண்டும். ஆபத்து வரும்போது ஒரு ஆமை எப்படி தன் கை கால்களை தன் ஓட்டுக்குள் இழுத்துக்கொண்டு தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்கிறதோ, அதுபோல நீயும் விழித்தெழுந்த அந்த நொடியில் உன்னை சுற்றியுள்ள அத்தனை உலக ஆசைகளையும், உனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களையும், பழிவாங்கும் எண்ணங்களையும், கவலைகளையும் முற்றிலுமாக உனக்குள் இழுத்துக்கொண்டு ஒடுக்கிவிட வேண்டும். உன் சிந்தனையை எங்கும் சிதறவிடாமல் ஒரு சிறு புள்ளியாக என் பாதங்களில் உன்னை முழுமையாகச் சுருக்கிக் கொள்ள வேண்டும். நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்துகொள். உன் இல்லத்தின் அமைதியான ஒரு மூலையில் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொள். உன் முன்னே ஒரு சிறிய செம்பு அல்லது பித்தளை தாம்பாளத்தை வைத்துக்கொள். அதில் ததும்பி வழியும் அளவிற்கு தூய்மையான நீரை நிரப்பு. அந்த நீரின் நடுவே எந்தவித களங்கமும் இல்லாத ஒரு வெண்ணிற மலரையும், உனக்கு கிடைத்தால் ஒரே ஒரு வில்வ இலையையும் வை. அந்த தாம்பாளத்தில் இருக்கும் நீரின் மீது உன் பார்வையை முழுமையாக நிலைநிறுத்து. அந்த நீர் சாதாரண நீரல்ல, என் சடாமுடியில் குடிகொண்டிருக்கும் கங்கையின் ஒரு சிறு துளி என்று உன் அடிமனதில் ஆழமாக நம்பு. அந்த நீரின் மீது என் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான திருநீற்றை ஒரு சிறு துளியாக பக்தி பெருக்குடன் தூவு. தாமரை இலையின் மீது அமர்ந்திருக்கும் பனித்துளி எப்படி அந்த இலையோடு ஒட்டாமலும் அதே சமயம் தன்னை முழுமையாக தக்க வைத்துக் கொண்டும் வைரத்தைப் போல பிரகாசிக்கிறதோ, அதுபோல நீயும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களோ, வறுமையோ, அவமானங்களோ உன் ஆன்மாவில் ஒரு துளி கூட ஒட்டாமல் பார்த்துக்கொள்.
ஒரு தாய்ப்பூனை தன் குட்டியை எப்படி தன் வாயால் கவ்வி பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு சுமந்து செல்லுமோ, அந்த பூனைக்குட்டி எப்படி எந்த ஒரு சிறு முயற்சியும் செய்யாமல் எந்த பயமுமின்றி தன் தாயிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுமோ, அதுபோல நீயும் உனது அத்தனை பாரங்களையும் குடும்ப கவலைகளையும் தீராத கடன் சுமைகளையும் என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு. நான் உன்னை சுமந்து செல்வேன். இனி நீ உனக்காக போராட வேண்டியதில்லை. உனக்கான போர்க்களத்தில் என் திரிசூலம் சுழலும். உன் கண்களை மெதுவாக மூடி ஓம் நமசிவாய என்னும் என் 5 எழுத்து தாரக மந்திரத்தை உன் உதடுகள் அசையாமல், உன் நாக்கு உச்சரிக்காமல், உன் மூச்சுக்காற்றோடு கலந்து உன் அடிமனதில் 108 முறை ஆழமாக உச்சரி. ஒவ்வொரு முறை நீ அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதும் உனது மூலாதாரத்திலிருந்து ஒரு மாபெரும் சக்தி மேலெழுந்து உன் உச்சிவரை பரவி பிரபஞ்சத்தோடு கலப்பதை நீயே நேரில் உணர்வாய். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அண்டசராசரங்களின் அத்தனை ஆக்கப்பூர்வமான நற்சக்திகளும் உன் இல்லத்தை நோக்கி ஈர்க்கப்படும். நீ இதைச் செய்து முடிக்கும் அந்த இறுதி நொடியில் அந்த தாம்பாளத்தில் இருக்கும் நீர் முழுவதும் என் மாபெரும் காந்த சக்தியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த புனிதமான நீரை உன் இல்லத்தின் 4 மூலைகளிலும் உன் வாசற்படியிலும் தெளித்துவிடு. அந்த நொடியே உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை தரித்திரங்களும் பில்லி சூனியங்களும் உன் வளர்ச்சியை தடுத்த அத்தனை கண்திருஷ்டிகளும் சுக்குநூறாக உடைந்து சிதறும். மழை வருவதற்கு முன்பே வானில் கார்மேகங்கள் திரளுவதை பார்த்தவுடனேயே ஒரு மயில் எப்படி தன் மாபெரும் தோகையை விரித்து ஆனந்தமாக நடனமாடத் தொடங்குமோ, அதுபோல உன் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் உன் கைகளுக்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே அகிலத்தை ஆளும் ஈசன் நான் உன்னோடு நேரில் வந்து துணை நிற்கிறேன் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் உன் மனம் பேரானந்தத்தில் திளைக்க வேண்டும். வெற்றி கிடைத்துவிடும் என்ற அந்த துளியளவும் சந்தேகமில்லாத உறுதியே உனக்கான மிகப்பெரிய மூலதனம். இந்த எளிய ஆனால் பிரபஞ்சத்தையே உன்பால் ஈர்க்கும் அளப்பரிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீ முழுமையான ஈடுபாட்டோடு செய்து முடித்த அடுத்த வினாடியே உன் வாழ்வில் விவரிக்க முடியாத மாபெரும் அற்புதங்கள் அடுத்தடுத்து தொடங்கிவிடும். சுட்டெரிக்கும் வெயிலில் தவிக்கும் ஒரு கிராமத்தை அந்த ஊரின் எல்லையில் இருக்கும் மாபெரும் மலையின் நிழல் எப்படி தன் பிரம்மாண்டத்தால் மறைத்து குளிர்ச்சியாக காப்பாற்றுமோ, அதுபோல உன் வம்சத்தை அழிக்க வந்த அத்தனை கர்ம வினைகளையும் தீய சக்திகளையும் கைலாய மலையான நான் என் நிழலால் முழுமையாக மறைத்து உங்களை காப்பாற்றிவிட்டேன். இனி எந்த ஒரு நோயும் எந்த ஒரு துக்கமும் உன் வாசற்படியை கூட தாண்ட முடியாது. நீ வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது நீ சந்திக்கும் மனிதர்கள், உனக்கு வரும் செய்திகள், உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் அனைத்தும் உன் முன்னேற்றத்திற்கான மாபெரும் பொக்கிஷ வாசல்களை திறக்கும். பல திசைகளிலிருந்தும் உனக்கு வரவேண்டிய நியாயமான செல்வங்கள் எந்த தடையுமின்றி உன்னை தேடி வந்து உன் மடியில் விழும். உன்னை வாட்டி எடுத்த மனநோய்களும் உடல் உபாதிகளும் நிரந்தரமாக விலகி உனக்குள் புதிய ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் அசுரபலமும் குடியேறும். உன் குடும்பத்தில் இத்தனை காலமாக இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் மறைந்து அங்கு பிரிக்க முடியாத ஒரு ஆழமான அன்பும் புரிதலும் மலரப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறும் காலம் உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் என் குழந்தையே, இந்த மாபெரும் சிவசக்தியை நீ முழுமையாக பெற்றவுடன் நான் உனக்கு கொடுக்கப் போகும் இந்த அசுர வெற்றியை கையாளும்போது ஒரு மிக முக்கியமான கட்டளையை நீ கட்டாயம் பின்பற்றியே தீர வேண்டும். உனது தூய்மையான குணத்தாலும் கள்ளங்கபடம் அறியாத மனதாலும் நீ அடிக்கடி செய்யும் ஒரு பிழை இருக்கிறது. அந்த ஒரு சிறு தவற்றை நீ மீண்டும் செய்துவிட்டால் உனக்கு கிடைத்த அத்தனை அருளும் மாபெரும் செல்வமும் அந்த சுவடே தெரியாமல் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். உனது இந்த வெற்றியையும் நிம்மதியையும் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக தக்கவைத்துக் கொள்ள நீ எக்காலத்திலும் செய்யக்கூடாத அந்த பெரும் பிழை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் எந்த மனிதனிடம் நீ இனி மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்றால் அந்த பெரும் பிழை என்னவென்றால், உன் வார்த்தைகளில் தேனை தடவிக்கொண்டு உன் முன்னே வந்து நிற்கும் போலியான முகமூடி அணிந்த மனிதர்களை நீ முழுமையாக நம்பிவிடுவதுதான். உன் வாழ்வில் நீ சந்தித்த மாபெரும் வீழ்ச்சிகளுக்கெல்லாம் நீ இழந்த அத்தனை நிம்மதிக்கும் காரணம் உனது வெளிப்படையான எதிரிகள் அல்ல. உன்னோடு கூடவே இருந்து உன் அன்பை முழுமையாக அனுபவித்துவிட்டு உன் பலவீனங்களை சேகரித்து உன்னை வீழ்த்திய அந்த போலி உறவுகள்தான். காட்டிலே மாபெரும் நிழல் தரும் ஒரு செழிப்பான மரத்தை ஒரு புல்லுருவி கொடி மிக அழகாக பாசமாக பின்னிக்கொண்டு வளரும். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த மரம் பச்சை பசேலென புதிய ஆபரணம் அணிந்தது போல் மிக அழகாக காட்சியளிக்கும். ஆனால் அந்த புல்லுருவி கொடிக்கு தனியாக வேர்கள் கிடையாது. அதுதான் படர்ந்திருக்கும் அந்த மரத்தின் உதிரத்தை, அதன் ஆணிவேர் சத்துகளை மெதுமெதுவாக ஈவிரக்கமின்றி உறிஞ்சி குடித்துத்தான் செழிப்பாக வளரும். ஒரு கட்டத்தில் அத்தனை சத்துகளையும் இழந்த அந்த மாபெரும் மரம் பட்டுப்போய் சுருண்டு விழும். ஆனால் அந்த புல்லுருவி கொடியோ சற்றும் குற்ற உணர்ச்சியின்றி தன் சுயநலத்திற்காக பக்கத்தில் இருக்கும் வேறொரு மரத்தை தேடி படர்ந்துவிடும். என் பிரியமான குழந்தையே, உன்னைச் சுற்றியிருக்கும் சில மனிதர்கள் அந்த புல்லுருவி கொடியைப் போன்றவர்கள். நீ எந்தவித ஒளிவு மறைவுமின்றி உன் மனதில் உள்ள அத்தனை வலிகளையும் நீ படும் கஷ்டங்களையும் அவர்களிடம் கண்ணீரோடு பகிர்ந்து கொள்கிறாய். உனக்கு வரப்போகும் சிறிய வாய்ப்புகளைப் பற்றி, உன் அடுத்த கட்ட திட்டங்களைப் பற்றி எந்த ஒரு ரகசியமுமின்றி அவர்களிடம் அப்படியே ஒப்பித்து விடுகிறாய். ஆனால் அவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்வதைப் போல நடித்துக்கொண்டே உன் பலவீனங்களை அறிந்து கொண்டு உன் முன்னேற்றத்தை தடுக்கும் மாய வலைகளை பின்னுக்கு பின்னால் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள்.
நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் மூல காரணமே உன் அதீத வெளிப்படைத்தன்மைதான். நான் உனக்கு கொடுக்கப் போகும் மாபெரும் அசுர வெற்றியை நீ தக்கவைத்துக் கொள்ள வேண்டுமென்றால், உன் குடும்பம் காலம் காலமாகச் செல்வச் செழிப்பில் எந்த தடையுமின்றி வாழ வேண்டுமென்றால், இனி உன் மௌனமே உன் முதல் ஆயுதமாக மாற வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சிசுவை நினைத்துப்பார். உலகத்தின் எந்த கூச்சலும் சத்தமும் இன்றி ஒரு தாயின் கருவறைக்குள் இருக்கும் இருண்ட பாதுகாப்பான வெற்றிடத்தில் அந்த சிசு எப்படி எவ்வித குறையுமின்றி முழுமையாக உருப்பெறுகிறதோ, அதுபோல உன் எதிர்கால திட்டங்கள், உனது ஆசைகள், நீ அடையப் போகும் இலக்குகள் அனைத்தும் யாருக்கும் தெரியாமல் உனக்குள் மட்டுமே பாதுகாப்பாக இருந்து முழு வடிவம் பெற வேண்டும். அது முழுமையாகச் செயல்பட்டு வெளியே வரும்போதுதான் உலகத்திற்கு அதன் பிரம்மாண்டம் தெரிய வேண்டும். முன்கூட்டியே உன் திட்டங்களை பிறரிடம் சொல்வது ஒரு அழகிய கண்ணாடி மாளிகைக்குள் நீ பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு உன் எதிரிகளின் கைகளில் நீயாகவே பெரிய கற்களை அள்ளிக் கொடுப்பதற்குச் சமம். உன் கைகளாலேயே உன் வெற்றியை நீ உடைத்து விடாதே. என் தூய்மையான குழந்தையே, நீ இனிமேல் உன் வெற்றிகளைப் பற்றியோ உன் பொருளாதார நிலைமையைப் பற்றியோ பிறரிடம் தற்பெருமை பேசக்கூடாது. உன் கண்ணீரையும் உன் திட்டங்களையும் உனக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான பெட்டகமாக பூட்டிவை. உனது செயல்கள் மட்டுமே இனி இந்த உலகத்திற்கு பதிலாக அமைய வேண்டும். உனது வாய் மூடியிருக்க வேண்டும், ஆனால் உனது உழைப்பு அகிலம் அதிரும் அளவிற்கு பேச வேண்டும். நான் உனக்கு கொடுக்கப் போகும் மாபெரும் செல்வத்தை, உன் உழைப்பை இத்தனை காலம் உறிஞ்சிய அந்த புல்லுருவிகளுக்கு இனி ஒருபோதும் நீ ஆசையாக கொடுத்துவிடக்கூடாது. உன்னிடம் உதவி என்று ஏமாற்றி வருபவர்களின் உண்மையான முகத்தை கண்டறியும் பக்குவத்தை நீ இன்றே பெற வேண்டும். உனக்கென்று ஒரு இரும்புக் கோட்டையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஈசனா, இத்தனை காலமாக என்னோடு சிரித்துப் பழகும் இவர்கள் வஞ்சகர்களா என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? அவர்கள் என் கண்ணுக்கு இன்னும் நல்லவர்களாகவே தெரிகிறார்களே. அவர்கள் மாய வலையில் நான் மீண்டும் சிக்கிக்கொள்ள மாட்டேனா என்று நீ உன் மனதிற்குள் என்னை கேட்பது எனக்கு புரிகிறது. உன் நெஞ்சில் எழும் அந்த பயத்தை இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. கவலை கொள்ளாதே. அந்த போலி மனிதர்களை, உன்னை வீழ்த்த நினைக்கும் வஞ்சகர்களை நான் உனக்கு துல்லியமாக அடையாளம் காட்டப் போகிறேன். இனி அவர்கள் உன்னை நெருங்கும்போது, அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசி உன் மனதை மயக்கத் தொடங்கும் அந்த நொடியில் உனக்குள்ளேயே ஒரு மாபெரும் எச்சரிக்கை மணியை நான் ஒலிக்கச் செய்வேன். இந்த இயற்கை மற்றும் பஞ்சபூதங்களின் மூலமாக ஒரு அபூர்வமான அறிகுறியை நான் உனக்கு நேரில் காட்டுவேன். அந்த தெய்வீக அறிகுறி என்ன தெரியுமா? என் அருளால் உனக்கு உணர்த்தப்படும் அந்த அற்புதம் நிகழ்ந்த மறுகணமே நீ எப்படி அவர்களிடமிருந்து விலகிச் செயல்பட வேண்டுமென்றால், அந்த தெய்வீக அறிகுறி என்னவென்றால், என் பிரியமான குழந்தையே, உன்னை வஞ்சிக்க நினைக்கும் அந்த போலி மனிதர்கள் இனிமையான வார்த்தைகளோடு உன்னை நெருங்கும்போது உன் நெஞ்சாங்குழியில் இனம் புரியாத ஒரு சிறு நடுக்கத்தை நான் உருவாக்குவேன். சற்றும் தொடர்பில்லாமல் உன் தொண்டை வறண்டு ஒருவிதமான பதற்றம் உன்னை சூழ்வதை நீ உணர்வாய். இயற்கையின் அசைவுகளில் ஒரு முரண்பாடு தோன்றும். அவர்கள் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒரு வடிவில் ஒரு சிறு தடங்கலோ ஒரு எச்சரிக்கை ஒலியோ உன் செவிகளில் விழும். அந்த நொடியில் உனது உள்ளுணர்வு இவர்களை நம்பாதே, இங்கிருந்து விலகு என்று உனக்கு மிகத் தெளிவாக கட்டளையிடும். அது சாதாரண எண்ணம் அல்ல, உன் நெஞ்சில் வீற்றிருக்கும் முக்கண்ணனான என் நேரடி எச்சரிக்கை என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள். அந்த நொடியே எந்தவித குற்ற உணர்ச்சியும் இன்றி புன்னகையோடு அவர்களை புறக்கணித்துவிட்டு விலகிவிடு. நீ எவ்வளவு பெரிய மாபெரும் ஆளுமை தெரியுமா? நடுக்கடலில் திக்கற்று தவிக்கும் ஒரு கப்பலின் காந்தமுள் தங்களை நோக்கி அழைக்கும் எத்தனையோ மாயத்தீவுகள் கண்ணுக்குத் தெரிந்தாலும் அதற்கெல்லாம் மயங்காமல் திசை மாறாமல் அந்த துருவ நட்சத்திரத்தையே சுட்டிக்காட்டி நிற்குமே. அதுபோல இந்த உலகம் உனக்கு எத்தனை மாயைகளை ஆசையாக காட்டினாலும், உன்னை எத்தனையோ போலி மனிதர்கள் திசை திருப்ப நினைத்தாலும், உன் மனம் உலக ஆசைகளைத் தவிர்த்து என்னை மட்டுமே முழுமையாக நம்பித் தேர்ந்தெடுத்தது. அந்த ஒற்றை தூய்மையான பக்தி ஒன்றே உன்னை அகிலத்தின் உச்சிக்கு கொண்டு செல்ல போதுமானது. உன் வாழ்வில் நீ சந்தித்த அத்தனை வலிகளும் அவமானங்களும் உன் சொந்த கர்மவினையால் வந்தது என்று ஒருபோதும் நினைக்காதே. வானத்திலிருந்து விழும் கொடிய இடியைத்தான் மார்பில் வாங்கிக் கொண்டு தன் அடியில் தஞ்சம் புகுந்திருக்கும் சிறு செடிகளையும் கொடிகளையும் பாதுகாக்கும் ஒரு மாபெரும் விருட்சத்தைப் போல நீ உன் குடும்பத்தின் அத்தனை கர்மவினைகளையும் சாபங்களையும் உன் வலிகளால் சுட்டெரித்து அவர்களை காப்பாற்றியிருக்கிறாய். உன்னை சுற்றியிருந்தவர்களின் பாவங்களுக்காக நீ அத்தனை அடிகளையும் உன் நெஞ்சில் தாங்கிக் கொண்டாய். உன் மாபெரும் தியாகத்தை இந்த உலகம் உதாசீனப்படுத்தலாம், ஆனால் கைலைநாதனான என் கணக்கில் உனது தியாகம் மாபெரும் புண்ணியமாக பதியப்பட்டுவிட்டது. நீ சிந்திய கண்ணீரும் இழந்த நிம்மதியும் ஒரு காலம் வீணாகாது. உளியின் பலத்த வலியைத் தாங்கி காலத்தாலும் கொடிய புயலாலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாத மாபெரும் வரலாற்றுச் சாசனமாக மாறும் கல்வெட்டைப் போல உன் நேர்மையான உழைப்பும் தியாகமும் உன்னை இந்த சமூகத்தில் எக்காலத்திலும் அழியாத மாபெரும் புகழோடு நிலைநிறுத்தப் போகிறது. அரசனின் முத்திரையை கையில் ஏந்தி வருபவனுக்கு அரண்மனை கதவுகள் எந்த கேள்வியுமின்றி தாமாகவே திறப்பதைப் போல உன் படைப்புகளுக்கும் உனது திறமைக்கும் உனது உழைப்பிற்கும் ஈசனான என் நேரடி முத்திரை பதிந்துவிட்டது. இனி உனக்கான வெற்றி பாதையில் உள்ள அத்தனை மாயத்தடைகளும் தாமாகவே விலகி அகிலம் வியக்கும் மாபெரும் அங்கீகாரம் உன்னை வந்து சேரும்.
கோபுர கலசத்திற்குள் பத்திரப்படுத்தப்படும் நவதானிய விதைகள் எப்படி உலக அழிவிற்கும் பின் புதிய உலகை உருவாக்கப் பயன்படுமோ அதேபோல நீ யாருக்கும் தெரியாமல் செய்த அத்தனை தர்மங்களும் நற்செயல்களும் கைலாயத்தில் என்னால் பாதுகாப்பாகச் சேமிக்கப்பட்டுள்ளன. அவை உனக்கு மட்டுமல்ல உன் பல தலைமுறைகளை காக்கும் மாபெரும் பொக்கிஷமாக மாறப்போகிறது. என் உதிரமே, இருண்ட விண்வெளியில் அமைதியாக பயணிக்கும் வால் நட்சத்திரம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்ததும் எப்படி ஒரு மாபெரும் ஒளிப்பிழம்பாக பிரகாசிக்குமோ அதுபோல இதுவரை யாருக்கும் தெரியாமல் அமைதியாக முடங்கி கிடந்த நீயும் உன் திறமைகளும் இனி இந்த அகிலம் முழுவதிலும் ஒரு மாபெரும் வெற்றி பிழம்பாக பிரகாசிக்கப் போகிறது. எந்த கவலையும் வேண்டாம். உன் வாழ்வில் வசந்தம் தொடங்கிவிட்டது. உன் துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. அகிலத்தை ஆளும் ஈசன் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சுக்காற்றாக உனக்குள் இருக்கிறேன். என் திருச்சூலம் எக்காலத்திலும் உனக்கு அரணாக நின்று உன்னை காக்கும். அஞ்சாதே, எழுந்து வா என் குழந்தையே. உனக்கான ராஜ சிம்மாசனம் காத்துக் கொண்டிருக்கிறது. சிவனே துணை வலையொலி அன்பர்களே, எம்பெருமான் ஈசன் தன் திருவாயால் உரைத்த இந்த மாபெரும் சத்திய வாக்குகளை உங்கள் ஆன்மா முழுமையாக உள்வாங்கி இருக்கும் என்று நம்புகிறோம். வறுமையிலும் அவமானங்களிலும் தனிமையிலும் துவண்டு போயிருந்த உங்கள் வாழ்க்கைக்கு கைலைநாதனின் இந்த தெய்வீக வார்த்தைகள் ஒரு மாபெரும் அசுரபலத்தை கொடுத்திருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஈசனின் இந்த வாக்குகள் ஒருபோதும் பொய்க்காது. உங்களுக்கு கிடைத்த இந்த மாபெரும் அருளும் சிவபெருமானின் பாதுகாப்பும் உங்கள் வம்சத்தையே காலம் காலமாக பாதுகாக்கும். இந்த தெய்வீக அருளுரையை முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் முக்கண்ணனான பரமேஸ்வரனின் முழுமையான ஆசீர்வாதம் இன்றே கிடைத்துவிட்டது. உங்கள் வாழ்வில் ஈசன் நிகழ்த்தப் போகும் அந்த பிரம்மாண்டமான அதிசயங்களை வரவேற்க இப்போதே தயாராகுங்கள். எம்பெருமானின் இந்த எல்லையில்லா ஆசிகளை எந்த தடையுமின்றி நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் உங்கள் கர்ம வினைகள் யாவும் வேரோடு அகலவும் இந்த பதிவிற்கு உங்களின் மாசற்ற அன்பை ஒரு விருப்ப முத்திரையாக இடுங்கள். ஈசனின் திருவடிகளை தீவிரமாக பற்றிக்கொண்டு உங்கள் ஆழமான நம்பிக்கையை பிரபஞ்சத்தில் பதிவு செய்ய ஓம் நமசிவாய அல்லது எல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையான பக்தி பெருக்குடன் கருத்துப்பெட்டியில் பதிவிடுங்கள். நீங்கள் பதிவிடும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்வில் மாபெரும் ஒளியேற்றப் போகும் பிரார்த்தனையாக ஈசனின் பாதங்களை சென்றடையும். இதுபோன்ற ஈசனின் நேரடி திருவாக்குகளையும் மாபெரும் ரகசிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பெற்று உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி பயணிக்கச் செய்ய நமது சிவனே துணை வலையொலியோடு நிரந்தரமாக இணைந்திருங்கள். மனக்குழப்பத்திலும் வாழ்க்கையின் இருளிலும் தவிக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்தளியுங்கள். மற்றவர்கள் வாழ்வில் நீங்கள் ஏற்றும் இந்த சிறு தீபம் உங்கள் வாழ்வில் ஈசனின் மாபெரும் ஒளியாக திரும்பி வரும். தர்மம் வெல்லும் ஈசன் அருள் என்றும் துணை நிற்கும். சிவனே துணை.